மருந்தடிக்கும் பொழுது காலையில் அடிக்கிறதா இல்லை சாயங்காலம் அடிக்கிறதா, என்ன மருந்துகளை எந்த மாதிரி டைமில் அடிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது விவசாயிகள் நமக்கு நிறைய பேருக்கு இருக்க தான் செய்யுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் காய்கறி பயிர்களுக்கோ இல்லை நீங்கள் விவசாய சார்ந்த துறை சார்ந்த பயிர்களுக்கோ தோட்டக்கலை துறை சார்ந்த பயிர்களுக்கோ எந்த மாதிரி பூச்சிக்கு எந்த மாதிரி மருந்தடிக்கிறது, நோய்க்கு எந்த மாதிரி மருந்தடிக்கிறது, எந்த டைமில் அடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனலோட வீடியோ பார்க்கணும், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா முப்போகம் விளையக்கூடிய நெல்லா இருக்கட்டும், பிளஸ் வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய காய்கறியா இருக்கட்டும், எந்த மாகாணங்கள் எடுத்துக்கிட்டாலும் மருந்தடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய டாஸ்க். மருந்தடிக்கிறது அப்படிங்கிறது எந்த டைம்ல அடிக்கிறதுங்கிற பயம் அப்படிங்கிறது நிறைய விவசாயிகள் இருக்கதான் செய்யுது. பொதுவாக காலைல மருந்தடிக்கணும், இல்லைன்னா ஈவினிங் தான் மருந்தடிக்கும் அப்படிங்கிற ஒரு மித்து நிலவிட்டு இருக்கு. காலையில் அடித்தாலும் சரி, ஈவினிங் அடித்தாலும் சரி, களைக்கொல்லிகளை பிரச்சனை வரைக்கும் எந்த வகையிலுமே நீங்க கவலைப்பட தேவையில்ல. களைக்கொல்லிகள் நீங்க எப்ப அடிச்சாலும் காலையில் அடிக்கலாம், ஈவினிங் அடிக்கலாம். ஏன்னா களைக்கொல்லி அப்படிங்கிறது நிலத்தின் மேல போற மாதிரி இது பண்ணக்கூடியது. அடிக்கும்போது களைக்கொல்லி அடிக்கும்போது மண்ணில் ஈரப்பதம் இருக்குதா அப்படிங்கிற மட்டும் கவனிச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. களைக்கொல்லி அடிக்கிறதுக்கு டைம் அப்படிங்கிறதே கிடையாது. நீங்க உச்சி வெயில அடிச்சாலும் சரி, இல்ல நீங்க மழை நேரத்தில் அடிச்சாலும் சரி, காலையில் அடிச்சாலும் சரி. பொதுவா பூச்சி மருந்து, நோய் மருந்து ரெண்டையுமே அடிக்கிறதுக்கு உகந்த டைம் அப்படிங்கிறது ஆஃப்டர் 3 PM அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ என்னன்னா, எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, மருந்தடிக்கும் பொழுது மருந்து இலை மேற்பரப்புல ஒட்டும் பொழுது காத்துல ஆவியா போகாம, பிளஸ் வெயில் வெப்பத்தின் காரணமா ஆவியா போகாம மருந்துகள் உள்ள பெனிட்ரேட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்குமே ஊடுருவி பாயறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி டைம்ல நம்ம ஈவினிங்ல மருந்தடிக்கும் போது பார்த்தோம்னா, ஈவினிங்க்கு மேல அந்தி வெயில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பெருசா இளமை ஓரளவுக்கு நமக்கு தாக்கம் இருக்காது. சேம் செல்ல பார்த்தோம் அப்படின்னா மேலப்பட்டது சூரிய ஒளிப்பட்டு ஆவியாகி போறது குறையும். ஸோ ஈவினிங் மேல மருந்தடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே சரியும் கூட. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் ஒரு 8 மணிக்கு மேல மருந்தடிக்கிறது பூச்சி மருந்து பர்டிகுலர் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சக்கிங் பெஸ்ட், ஏஃபிட்ஸ், ஜாஃபிட்ஸ், மீலிபக்ஸ் இதுக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம பகல்ல மருந்தடிக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா பகல தான் பூச்சி வெளியே வரும், அப்பதான் மருந்தடிக்கணும் அப்படிம்பாங்க. அது எந்த வகையிலுமே கரெக்ட் கிடையாது. ஆப்டர்நூனுக்கு மேல மருந்தடிக்கிறது அப்படிங்கிறது அப்பயுமே பூச்சி இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஸோ மருந்து அப்படிங்கிறது இலையில 2 கைண்ட் ஆஃப் பாய்சன்ஸ் தான் உண்டு. ஒன்று சிஸ்டமிக் பாய்சன், இன்னொன்று கான்டாக்ட் பாய்சன் சொல்லுவோம். கான்டாக்ட் பாய்சன் அப்படிங்கிறது எந்த இடத்துல படுதோ அந்த இடத்த மட்டும் பாதிக்க உள்ள, அந்த இடத்த மட்டும் சாகடிக்கும். சிஸ்டமிக் பாய்சன்ங்கிறது மொத்த பிளான்ட்டுமே பாய்சனா மாறிடும். அங்க பூச்சி சாப்பிடும் பொழுது பூச்சியை கொள்ளும். இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ 2 கான்செப்டுமே ஈவினிங் மேல மருந்தடிக்க அப்படிங்கிறது சரியா இருக்கும். ஸோ நீங்க பகல் அடிக்கிறத முடிஞ்சளவு குறைச்சிக்கிட்டு 3 மணிக்கு மேல அந்தி வெயில் இல்லாத நேரத்துல, காத்து ஓவரா இல்லாத நேரத்தை மருந்தடிக்க அப்படிங்கிறது தான் சரியான டைமும் கூட. இது பூச்சி மருந்துகள், நோய் மருந்துகள் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஈவன் டானிக் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கும் பொருந்தும். ஸோ களைக்கொல்லிகள் அப்படிங்கிறது நீங்க அதுக்கு டைம் கிடையாது. களைக்கொல்லி அடிக்கும் போது கால் பதியக்கூடிய ஈரம் மட்டும் மண்ணில் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அடிங்க அப்படிங்கிறதான் இது மூலமா சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.